வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காலிஃப்ளவர் கறி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை பார்த்துருப்பீங்க, மசாலா பார்த்துருப்பீங்க, இல்லை குருமா பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த கறி வந்து பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த தோசைக்கு, அதுக்கப்புறம் வெள்ளை சாதத்துக்கு, அதுக்கப்புறம் இட்லியோட தொட்டு சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்கும். ஒயிட் ரைஸ் சுட இருந்ததுன்னா அந்த டைமில் சுட இந்த கறி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் பர்டிகுலராக இதில் வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, தேங்காய் இதெல்லாம் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறது பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? காலிஃப்ளவர் கறிக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1 பத்தை, முந்திரி பருப்பு 15லேருந்து 20 நம்பர், சோம்பு 1/2 டீஸ்பூன், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க காலிஃப்ளவர் கறிக்கு தேவையான பொருட்கள். இந்த காலிஃப்ளவர் கறி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இந்த எண்ணெய் எந்த அளவுக்கு தேவைப்படும் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும். அதுக்கப்புறம் முழு தனியா, வெங்காயம், தக்காளி போட்டிருக்கோம். இந்த இடத்துல வெங்காயம், தக்காளி வந்து அப்படியே 1/4 கட் பண்ணி போடுங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ண அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இதுக்கப்புறம் முழு முந்திரி. இந்த முந்திரி போட்ட உடனே தேங்காவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டுங்க. அப்போ தான் வதக்கி முடிச்ச பிறகு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அதே டைமில் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இந்த பச்சை மிளகாய் எதுக்காகனா கொஞ்சம் காரத்தோட தன்மை நம்மளுக்கு வேணும். அதனால் இந்த மசாலாவுக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் வதக்க ஆரம்பிங்க. இதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறோம். இதுக்கப்புறம் உப்பு போடுறோம். இந்த மசாலா அரைக்கும் போது அந்த காரத்தோட தன்மை நம்மளுக்கு தெரியறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் உப்பு போட்டால் தான் நீங்கள் அரைச்சி முடிச்ச பிறகு டேஸ்ட் பண்ணும்போது காரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வதக்கி முடித்த பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். அரைக்கிற பக்குவம் என்னென்னா, நல்லா நைஸாக அரைச்சிடணும். அதே டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. ரொம்ப அதிகமான தண்ணி ஊற்றி அரைக்கும் போது என்ன வேணுன்னா, உங்களுக்கு அரையப்படாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்காக அரைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கிரேவியில் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூட குறைன்னு இருக்காது. அதே டைமில் அந்த முழு தனியாக நல்லா அரைச்சிருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு பிறகு கறி ரெடி பண்ண போகிறோம். அதனால் கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் சூடான பிறகு வந்து கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் சோம்பு, இந்த சோம்பு போட்ட உடனே வெங்காயம் போடுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப பெரிய சைஸ் வெங்காயம் வேண்டாம், ஒரு மீடியமான சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போடுங்க. ஏங்கிட்டனா இந்த இடத்துல அதிகமான வெங்காயம், தக்காளி மசாலா நம்மளுக்கு தேவைப்படாது. ஏற்கனவே வெங்காயம், தக்காளி மசாலா ரெடி பண்ணிட்டோம். அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த காலிஃப்ளவர் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு வெங்காயம் பொடிசாக போட்டு வதக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறுற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு எப்பவும் போல் நல்லா வதக்க ஆரம்பிங்க. அந்த பச்சை வாசனை நல்லா போகும். இந்த மாதிரி காலிஃப்ளவர், தேங்காய், முந்திரிலாம் யூஸ் பண்ணுறதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தக்காளி. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி அதிகமாக தேவையில்லை. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், தக்காளி இருந்தால் மட்டுமே போதும். இதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டு திருப்பி வதக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், இதோட மிளகாத்தூள், தனியாத்தூள் யூஸ் பண்ணுறோம். இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள் நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும்.
அதிகமான மிளகாத்தூளும் அதிகமான தனியாத்தூளும் வேண்டாம். தனியாத்தூள் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா முழு தனியாக வேறு யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணால் அந்த முழு தனியோட வாசனை அதிகமாக இருக்கும். அதனால் கரெக்டான ரேஷியோ சொல்லியிருக்கேன். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கொஞ்சம் உப்பு போட்டு அந்த மசாலாவை நம்ம என்ன பண்ணுறோம், வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது உங்களுக்கு மசாலா சீக்கிரமாக வேக ஆரம்பிக்கும், அடி பிடிக்காது. இந்த வெங்காயம் தக்காளி அந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் நல்லா வதங்கியிருக்கா, அந்த பச்சை வாசனையும் போகணும். அதாவது தக்காளி தொக்கு மாதிரி வரணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா தேவையான தண்ணி ஊற்றுறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த காலிஃப்ளவர் போட்டு வேக வைக்க போகிறோம். அதனால தேவையான தண்ணி ஊற்றி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் வந்து கரெக்டான சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. காலிஃப்ளவர் நீங்கள் பர்டிகுலராக வீட்டில் யூஸ் பண்ணும்போது ஒன்று சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சூடாக இருக்க தண்ணியில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கலாம், இல்லை புழு இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ இந்த காலிஃப்ளவர் கொத்தமல்லி ரெண்டுமே போட்டிருக்கோம். போட்ட பிறகு தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். இந்த காலிஃப்ளவர் வந்து இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இந்த இடத்துல சேர்க்க போகிறோம். அதனால் இந்த காலிஃப்ளவர் வந்து கரெக்டாக ஒரு 50%, 40 to 50% கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி காய் வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட போகிறோம். முழுமையாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக காய் ஓவர் குக் ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அதே டைமில் அந்த கிரேவி தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும். அதனால தான் 40 to 50% அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டும் இதில் போட்டிருக்கோம். இந்த பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. திக்காக இருந்தால் கண்டிப்பாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதக்கி ரெடி பண்ணுற மசாலாவை அதிகமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் அண்ட் டேஸ்ட் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் கறி ரெடி. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி. பார்த்தீங்களா, இந்த காலிஃப்ளவர் கறி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் மேலே தள்ளும். இந்த மாதிரி வந்தால் என்ன அர்த்தம்னா கிரேவி திக்காக இருக்குன்னு அர்த்தம். அதே டைமில் அந்த கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த காலிஃப்ளவர் கறி கண்டிப்பாக சப்பாத்தி, இட்லி, தோசையோடு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதே டைமில் ரைஸோடு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. என்னங்க, இந்த காலிஃப்ளவர் கறி எப்படி பண்ண எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.